ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இதில் வந்து நான் நேற்று எடுத்த ட்ரேடு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்வியஸ்லி லாஸ் பண்ணேன், பட் கொஞ்சோண்டு லாஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, ஒரு 0.5% ரிஸ்க் வச்சுருந்தேன். ஸோ அந்த மாடல் ஃபெயில் ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் வந்து ஃபுல் ரிஸ்க் வைக்கலாம், ஃபுல் ஸ்டாப் லாஸ் வரைக்கும் போக விடாமல் அதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, ஸோ நம்ம அதை பார்க்கலாம். லெட்ஸ் ட்ரேட் பிரேக் டவுன். நான் வந்து அந்த லைவாக ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் ஓவர் பண்ணுறது நிறைய பேருக்கு பிடிக்குதா இல்லையாலாம் தெரில. பட் நான் ட்ரேட் பிரேக் டவுன் ஆட்டம் போட்டுடுறேன். டெய்லி எடுக்கிற ட்ரேட்ஸை பிரேக் டவுன் ஆட்டம் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ நான் திங்கக்கிழமை வந்து ஒரு லோ செட் பண்ணியிருந்தான். ஓகேவா, நான் அதை தாண்டி பெருசாக பேக்லாம் போக மாட்டேன், ஆதி காலத்து சார்ட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் கைஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று சார்ட் நெட் சார்ட் அதை வச்சு ட்ரேட்டை பிடிச்சிடணும். ஸோ நேற்று வந்து என்ன பண்ணுச்சு, நேற்று ஒரு லோ கொடுத்துருந்தது. ஸோ நான் ஆன்டிசிபேட் பண்ணதை அதை தட்டிட்டு மேலே போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஆன்டிசிபேட் பண்ணேன். ஸோ இது லோவா, ஸோ நம்ம 1 மினிட் சார்ட் போயிடலாம். ஓகே, திஸ் இஸ் த 1 மினிட் சார்ட். ஓகே, 1 மினிட் வந்துட்டோம். ஸோ இப்போ இது வந்து 9:30. ஓகே, இது என்னது, கரெக்டாக 9:30. ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டுறேன். இது 9:30. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் தான் நான் ட்ரேட் எடுப்பேன் ஆப்வியஸ்லி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த லிக்விடிட்டி தட்டிட்டான். ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா மேலே போவான் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஓகேவா, ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு சரி கீழே வந்துருந்தது. கீழே ப்ரைஸ் வந்து இந்த லோஸை தட்டிட்டு திரும்பி மேலே போணுச்சு. அப்போயே நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஓகே, ஏன்னா எம்எஸ்எஸ் இங்கே எங்கேயுமே கிடைக்கல. எம்எஸ்எஸ் பாயிண்ட் இங்கே கிடக்குது. டெம்பரவரிலி இந்த லெக்கு கிரியேட் ஆகிட்டு இருக்கும் போது எம்எஸ்எஸ் பாயிண்ட் வந்து இது. ஓகேவா, சரி இவ்வளோ தூரம் எம்எஸ்எஸ்க்காக வெயிட் பண்ண ஆகிற கதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஐஎஃப்இஜி ஃப்ளிப் ஆனால் என்ட்ரு ஆகலாம். இந்த எஃப்இஜி வந்து ஐஎஃப்இஜியாக ஃப்ளிப் ஆனிச்சுன்னா என்ட்ரு ஆகிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தேன். பட் ஆனால் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஃப்ளிப் ஆகும்போதே ஒரு எம்எஸ் கொடுத்தான். இது ஃப்ளிப் ஆகிருக்குது. ஃப்ளிப் ஆகும்போதே இந்த இடத்துல என்னது, இது எனக்கு எம்எஸ்எஸ் வித் குட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா, எனக்கு எனது நான் சார்ட்டில் பார்க்கும்போது இப்படி தான் பார்ப்பேன். அப்படியே ஐஎஃப்இஜியாகவும் மாறிடுச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஓகே இந்த எஃப்இஜிக்கு வருவான், ஸோ நம்ம வந்து இங்கே என்ட்ரு போட்டுக்கலாம். இது எஃப்இஜி. ஓகேவா, இது எஃப்இஜி. ஸோ நான் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு வரும், அப்போ என்ட்ரு போட்டுக்கலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணேன் இந்த இடத்துல. ஓகே, என்னோட பொசிஷன் வந்து லாங் பொசிஷன், லாங்கு தான் போயிருந்தேன். ஓகேவா, ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோ, இங்கே ஒரு லோ இருக்குல்ல, 3 கேண்டில் ஃபார்மேஷன் லோ, அங்கே தான் ஸ்டாப் லாஸ். டார்கெட் வந்து 1:2.5 அப்பயுமே வச்சுருப்பேன். ஓகே, என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, எனக்கு இதான் பொசிஷன். ஸோ ஸ்டாப் லாஸ் தான் அடிச்சு லாஸ் தான். ஓகே, தென் வந்து இவன் என்ன பண்ணான்னா இந்த எஃப்இஜி இன்வெஸ்ட் பண்ணான். ஆக்சுவலி இந்த எஃப்இஜி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாது. என்ன ஆயிடுச்சு, இங்கே என்ன பண்ணுச்சு, இன்வெஸ்ட் பண்ணிருச்சு, பாடிக்குள்ள இங்கேயே க்ளோஸ் வச்சுச்சு. ஆக்சுவலி நான் இந்த இடத்துல வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக இந்த இடத்துல பாடி க்ளோஸ் வச்ச உடனேமே என்னோட பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துருக்கணும். பட் ஆனால் நான் அப்போதைக்கு நான் என்ட்ரியை போட்டு நான் அதை கவனிக்காமல் போயிட்டேன். ஓகேவா, ஸோ அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தேன், மேலே போயிட்டு திரும்பி கீழே வந்துக்கிட்டு இருந்தான். ஓகே, ஐஎஃப்இஜி ஃப்ளிப் ஆயிடுச்சு. ஃப்ளிப் ஆகி இங்கேருந்து ஒரு இந்த ஐஎஃப்இஜிலேருந்தே வேற ஆகி கீழே போகுது. ஓகே, ஸோ நான் இதுக்கு மேலே பொசிஷன் வச்சிருக்கிறது ரிஸ்க் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணேன். உங்களால் பார்க்க முடியும் கரெக்டாக எங்கே இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பொசிஷன் ஐ க்ளோஸ் திஸ். ஓகேவா, எக்ஸாக்டாக இன்னும் கொஞ்சம் மேலே. ஓகே, கரெக்டாக இருக்குது. நான் பை பண்ணது பாருங்கள், கரெக்டாக பை பண்ணது வந்து லிமிட் ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன், அதனால் தொட்ட உடனே கரெக்டாக இருக்க ஆரம்பிச்சு. பட் ஆனால் இவன் என்ன ஆகிட்டான், க்ளோஸ் பண்ணுறது வந்து அந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணிடணும், அது ஃப்ளிப் ஆன உடனே, பாடி க்ளோஸ் வச்ச உடனே. பட் அப்போ பார்க்காதனால கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தப்ப அப்படியே அங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ எதனால் அப்படின்னா, ஸோ ஆப்வியஸ்லி ஒரு இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடம் வந்து ரெஸ்பெக்ட் ஆயிடணும். ஒரு எஃப்இஜியில் என்ட்ரி எடுக்கிறோம், அந்த எஃப்இஜி ரெஸ்பெக்ட் ஆகி மேலே போயிடணும்.
அப்படி போகல, அது இன்வெர்ஸ் ஆயிருச்சு அப்படின்னாலே, இன்வெர்ஸ் பண்ணி பாடி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னாலே, டீசென்ட்டா வெளிய வந்துடுறது நல்லது. ஓகேவா? நான் சார்ட்லலாம் உட்காந்துருந்தேன் அப்படின்னா, இந்த 50% வந்ததுல 50% பாடி க்ளோஸ் வைக்கும்போதே நான் மோஸ்ட்லி க்ளோஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். பட் அப்ப சார்ட்ல நான் உட்காரல. லிமிட் ஆர்டர் போட்டு நான் ஸ்டாப் லாஸ் தான் வச்சுட்டோமே அப்படின்னு நான் பாட்டுக்கு கொஞ்ச நேரம் அசால்ட்டா விட்டுட்டேன். அதனால தான் இந்த பிரைஸ் மூவ்மெண்ட். ஸோ இட்ஸ் ஓகே. ஏன்னா செவ்வாய்க்கிழமை நியூஸ் இல்ல. ஸோ அதனால நான் இந்த ட்ரேடுக்கு நான் வச்ச ரிஸ்க் வந்து 0.5%. 0.5% வந்து நான் ரிஸ்க் வச்சிருந்தேன். ஓகே. ஸோ பட் அவ்வளோலாம் ஃபுல் எஸ்எல் வந்து அடிக்கல. ஸோ அதான். ஒன் டைம் கால்குலேட் பண்ணிடலாம். இது எவ்வளோ வருது? 38 பாயிண்ட் வந்து ரிஸ்க் வச்சிருக்கோம். 38 மைனஸ் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் அடிக்க விட்டேன் அப்படின்னு பார்த்துடலாம். இந்த இடத்துல இருந்து எக்ஸாக்டா ஸ்டாப் லாஸ் 22 பாயிண்ட். ஓகே 22. அப்போ வந்து ஒரு 16 பாயிண்ட் வந்து செக்யூர் பண்ணிட்டேன். ஓகேவா? கிட்டத்தட்ட 50%. ஐ திங்க் என்னோட அக்கௌண்ட்ல வந்து லாஸ் ஆனது வந்து அப்போ நான் இந்த ட்ரேடுக்கு நான் வச்ச ரிஸ்க் வந்து ஆக்சுவலி 0.5% ரிஸ்க் வச்சேன். நான் க்ளோஸ் பண்ணபடி பார்த்தா 0.28% தான் நான் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி தட்ஸ் இட். ஓகே கைஸ், நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு எதுவுமே போய் சொல்லல. நான் வந்து இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு காரணம் நான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். நான் எடுக்கிற ட்ரேட்ஸை ஷோ பண்ணலான்னு தான். ஸோ வேறெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஐஎஃப்ஜி ஃப்ளிப் ஆனால் நான் இந்த 50%ல யோசிச்சிருப்பேன். சார்ட்டில் உட்காந்தாங்கன்னா யோசிச்சிருப்பேன் க்ளோஸ் பண்ணலாமான்ட்டு. பாடி க்ளோஸ் ஃபுல்லாக வச்ச உடனே க்ளோஸே பண்ணியிருப்பேன். பட் ஆப்வியஸ்லி நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பார்த்தேங்கிறனால இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணியிருந்தேன். தட்ஸ் இட். ஸோ அரவுண்ட் 0.5%, இட்ஸ் 0.28 அந்த அளவு தான் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் ஓகே. அது பெரிய விஷயம் இல்லை. ஈஸியாக ரெக்கவர் பண்ணலாம். பட் ஆனால் அதை லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணாமல் அப்படியே ப்ரைஸ் வந்து கீழே போயிட்டான். ஐ டோன்ட் கேர். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இதை சொல்ல தான் வந்தேன். அண்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், டிஸ்கிரிப்ஷனில் வந்து சம் ப்ராப்ஃபார்ம் லிங்க்லாம் இருக்கும். இஃப் யூ வாண்ட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பட் எஸ்பெஷலி ஃபண்டிங் டிக்ஸோட லிங்க் வந்து இருக்கும். அதில் வந்து இந்த கூப்பன் கோடை போட்டிங்கன்னா, எஸ் திஸ் இஸ் த கூப்பன் கோட். இந்த கூப்பன் கோடை வந்து ஃபண்டிங் டிக்ஸில் போயிட்டு நீங்கள் எந்த பிளான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இந்த கூப்பன் கோடை போட்டாலும் உங்களுக்கு வந்து 30%லேருந்து 90% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். அப் டு 90%. மினிமம் 30% டிஸ்கவுண்ட், மேக்ஸிமம் வந்து 90%. ஓகேவா? இந்த அளவில் ரேண்டமாக ஏதோ ஒன்று கிடைக்கும். ஓகேவா? இந்த கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. ஓகே, உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா கைஸ்? ஸோ தட்ஸ் இட். ஓகே கைஸ், அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.